Hi dear students, good morning to all. நம்ம இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். Prove that tan of sin inverse of x is x divided by square root of 1 minus x square, minus 1 less than or equal to x less than equal இல்லை இந்த இடத்துல 1 அப்படின்னு இருக்கு. இந்த சம் வந்து என்ன ரொம்ப நேரம் யோசிக்க வச்ச ஒரு கொஸ்டின். நான் எப்படிலாம் யோசித்தேன், அதான் சம்மை போட்டுருவேன். சம்மை ஆக்சுவலாக இது அழகாக ஒர்க் அவுட் பண்ணி விட்டுடலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. என்னுடைய யோசனை வந்து எப்படிலாம் போச்சு அப்படிங்கிறத நான் உங்க கூட ட்ராவல் பண்ண போகிறேன். கவனிங்க. இது நான் ஏன் பேசணும் அப்படின்னா, அடுத்த எக்ஸசைஸில் வர சம்ஸ் எல்லாத்தையும் நீங்களாவே ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரியான சம்ஸ்லாம் வந்து இன்னும் ரெண்டு எக்ஸசைஸ் தள்ளி வருது. அந்த எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் நீங்களாவே ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே tan of sin inverse அப்படின்னு இருக்கு இல்லையா, எனக்கு வந்து இந்த sin inverse வந்து என் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த திங்கிங்க்கு அப்புறம் இது வந்து சும்மா ஒரு தீட்டா மாதிரி தெரியுது. இது ஜஸ்ட் tan theta அப்படிதான் எனக்கு தெரியுது. tan theta equal to something by something, tan theta by equal to something by, இது வந்து ஒரு தீட்டா மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்படி என்ன சார் உங்களுக்கு அது தீட்டா தெரியுது? ஸோ அந்த சம்மை விட்டுருங்க, அந்த சம்மை பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம். இப்போ நான் ஒரு சில விஷயத்த சொல்கிறேன், கவனி. I will draw a right angled triangle. Please listen. So this is a right angled triangle. இந்த லென்த் வந்து 4 இருக்கட்டும், இந்த லென்த் வந்து 3 இருக்கட்டும், இந்த லென்த் வந்து 5 இருக்கட்டும். ஓகே, வெயிட், இந்த லென்த் வந்து 5 இருக்கட்டும். So this is a right angled triangle, and there is an angle theta here. Okay, so this is theta 1. Let me name this as theta 1 and let me name this as theta 2. Okay, this is theta 2. Okay, you please closely watch this. This is theta 1 and this is theta 2. இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த theta 1க்கு இப்போ பாருங்களேன், tan theta 1, sin theta 1, cos theta 1, அப்படி இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ என்னவா இருக்கும்? இது வந்து ஆப்போசிட் சைடு பை adjacent side. Am I right? So theta 1க்கு opposite side வந்து 4 and the adjacent side is 3. Okay, this is 4 divided by 3. Okay, tan theta 1 is equal to 4 divided by 3. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நான் வந்து நீங்கள் சம்மு போடணும், வேகமாக போடணும், சம்மை ஒர்க் அவுட் பண்ணணும், முடிக்கணும் சார். இந்த சம்முக்காக நீங்கள் இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, நான் எல்லா சம்மையுமே ஈஸி ஆக்கணுன்றது தான் என்னுடைய பிளான். உங்களுக்கு அந்த சம் மறக்கக்கூடாது. எக்ஸாமுக்கு வந்தால் இதை இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியணும். ஓகேவா? என் பிரெயின் கேட்ச் பண்ண ரொம்ப நேரம் திங்க் பண்ணதுக்கப்புறம் என் பிரெயின் என்ன கேட்ச் பண்ணிச்சோ அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது இதை வந்து tan theta 1 equal to 4 divided by 3ன்னு எழுதுறேன். ஸோ theta 1 is equal to tan inverse of 4 divided by 3. tan inverse of 4 divided by 3. அப்பனா கவனிங்களேன், இந்த theta 1 இருக்கு இல்லையா, இதுக்கு நான் இன்னொரு பேர் வைக்க போறேன். அதுக்கு theta 1க்கு இன்னொரு பேர் என்னதுன்னா tan inverse of 4 divided by 3. tan inverse of 4 divided by 3. Can you get it? அப்போ theta 1ன்றது tan inverse of 4 by 3. அப்போ இதுக்கு பேர் என்னன்னா tan inverse of opposite side divided by adjacent side, right? அப்போ theta 1க்கு இன்னொரு பேரும் கொடுக்கலாமே நீங்க. நான் இன்னொரு பேர் கொடுக்கட்டுமா? அந்த theta 1க்கு இன்னொரு பேர் கொடுக்கட்டுமா? sin inverse of opposite side by hypotenuse, right? Opposite side by hypotenuse, that is 4 divided by 5. அந்த theta 1க்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த theta 1க்கு இன்னொரு நேம் கொடுக்கட்டுமா? cos inverse of theta 1க்கு adjacent side by hypotenuse, that is 3 divided by 5. and still you can give இன்னும் 3 பேர் அதுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது என்னதுன்னா cot inverse of 3 by 4, secant inverse of 5 by 3 and cosecant inverse of 5 by 4. ஸோ இந்த theta 1க்கு நம்ம அவ்வளோ நேம்ஸ் கொடுத்துட்டே வரலாம். theta 1 தான் இது எல்லாம். இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற ஒரு ஆங்கிளாக தான் என் கண்ணுக்கு தெரியுது. இதை வேற மாதிரி நீங்கள் இதை யோசிக்கக்கூடாது. ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர் வந்து theta தான் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் இந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். இந்த theta 2க்கு நம்ம இப்படி பேர் கொடுக்கலாமா பாருங்க, sin inverse of theta 2.
Sin inverse னு வந்துட்டா என்ன அர்த்தம்? Opposite side. This is opposite side and this is hypotenuse and this is 3 by 5. And இதே மாதிரி இன்னும் இதுக்கு எவ்வளவு நேம் கொடுக்கலாம். So you can give more names. எனக்கு அப்படிதான் அதை பார்க்கும்போது தெரியுது. இந்த தீட்டாவை பார்த்து இங்க இருக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஆங்கிள். இது sin inverse of opposite side divided by hypotenuse. Hypotenuse is here 1. ஓகேவா? hypotenuse வந்து இங்க 1 இருக்கு. ஸோ sin inverse of opposite side by hypotenuse. இது வந்து எனக்கு ஒரு ஆங்கிள் மாதிரி தான் எனக்கு இது கண்ணுக்கு தெரியுது. ஓகே, சரிங்க. சரி, இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதால எனக்கு என்ன சார் வரப்போகுது? இப்போ வாட் இஸ் tan inverse, சாரி நாட் tan inverse. ஓகே, எப்பவுமே என்ன எழுதுவீங்க? tan, இந்த இடத்துல தீட்டா தான் பக்கத்தில் எழுதுவீங்க. tan போட்டா, tan inverse போட்டா தான் நீங்க அதுல என்ன ரியல் நம்பர் வேணாலும் எழுதலாம். tan போட்டா பக்கத்துல தீட்டா தான் வரணும். ஸோ அந்த தீட்டாவை போடாம ஓகே ஓகே ஸோ திஸ் இஸ் tan of sin inverse of 4 by 5. இதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. tan sin inverse of 4 by 5. sin inverse of 4 by 5. ஓகேவா? இப்போ இது எந்த ஆங்கிள் பாருங்க, இந்த படத்துல பாருங்க. இதை நேராவே நீங்க ஆன்சர் பண்ணலாம். இது இந்த படத்துல எந்த இடம் பாருங்க? tan inverse of 4 by 5. tan இதுதான், சாரி, sin inverse of 4 by 5. sin inverse of 4 by 5ன்றது இந்த இடத்துக்கு பேர் தான் sin inverse of 4 by 5. sin inverse of 4 divided by 5. ஓகேவா? அப்போ இது ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, இந்த படத்துல இது வந்து theta 1. ஓகே, so this is tan theta 1. tan theta 1 தான் கேக்குறாங்க. tan theta 1ன்றது என்னது? opposite side divided by adjacent side, right? Opposite side divided by adjacent side. What is opposite side here? Opposite side is 4 and this is divided by 3. This is 4 by 3. This is 4 divided by 3. So இதுதான் क्वेश्चन கேக்குறாங்க. இது இப்படி தான் நீங்க பார்க்கணும். இது எந்த ஆங்கிள் அப்படினு நீங்க பார்க்கணும். இது எந்த ஆங்கிள் பார்க்கணும்? 4 by 3 அப்படினு நீங்க இதை எழுதலாம். சரி, இப்போ cos of sin inverse of 4 by 5. How will I answer this? இது உங்க கண்ணுக்கு பார்த்த உடனே தீட்டாவா தெரியணும். ஆக்சுவலா இந்த இடத்துல தீட்டா கிடையாது. இது theta 1. ஓகே, theta 1, ரைட்? theta 1. அப்போ இது ஆக்சுவலா இந்த இடம் theta 1. இந்த இடத்துல இது theta 1, ரைட்? So this is actually theta 1. அப்ப cos theta 1 கேக்குறாங்க. உங்க பிரெயின் வேகமா வேலை செய்யணும். cos theta 1 கேக்குறாங்க. cos theta 1 என்ன அர்த்தம்? cos theta 1 னா adjacent side by hypotenuse. Adjacent side is 3 by 5 is the answer. 3 by 5 is the answer, right? அப்போ இங்க tan theta-வை கேக்குறாங்க. அப்போ இங்க இது opposite side x, hypotenuse 1. opposite side x, hypotenuse 1. tan வேணும்னா adjacent side வேணும். adjacent side வேணும், triangle ரெண்டு சைடு தெரியுது, opposite side தெரியுது, hypotenuse தெரியுது, and you can find the adjacent side. ஓகே, opposite side hypotenuse தெரியறதால இன்னொரு சைடை கண்டுபிடிச்சிடலாம். சம்முக்கு கிட்டக்க வந்தாச்சு. ஓகே, இப்போ எனக்கு இன்னமும் இந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னமும் உங்களுக்கு இது மறக்காது இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம். ஓகே, ஸோ இப்போ இந்த நாலேஜ் இருக்கட்டும். இதை இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தோன்னே உங்க மூளை இப்படிதான் வேலை செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, tan inverse of x. tan inverse of x. இதுக்கு ஆன்சர் நம்ம எக்ஸ்னே ஆன்சரா எழுதுவோம் இல்லையா? எக்ஸ்னே ஆன்சரா எழுதுவோம். ஆக்சுவலா இது என்ன, இப்போ உங்க கண்ணுக்கு இது எப்படி தெரியணும்னா, இதுக்கு நம்ம வேற மாதிரி ப்ரூஃப் கொடுத்தோம், செக் பண்ணோம், எழுதணும், இதுக்கு கிராஃப் வரைஞ்சோம். This is applicable when x belongs to real number. அந்த x இருக்குள்ள என்ன ரியல் நம்பர் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இது ஏதோ ஒரு ஆங்கிளை ரெஃபர் பண்ணுது. ஸோ லெட் மீ ட்ரா எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. அண்ட் இந்த ஆங்கிளுக்கு பேர் tan inverse of x அப்படின்னா என்ன அர்த்தம்? tan inverse of x அப்படின்னா என்ன அர்த்தம்? tan inverse of opposite side divided by adjacent side. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு, இதுக்கு ஆப்போசிட் சைடு தோ இருக்கு, அந்த இடத்துல x இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கு. ஓகே, இந்த இடத்துல 1 இருக்கு. ஸோ இது ஆப்போசிட் சைடு, இது adjacent side. இப்போ இது ஆக்சுவலா இந்த இடம் தீட்டா. இது தீட்டான்றது இதுக்கு ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. நான் தான் சொன்னேனே இது தீட்டாவா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன செஞ்சலாம்னா, லெட் தீட்டா ஈக்குவல் டு
tan inverse of x அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அந்த ஆங்கிள், இதுதான் வந்து ஆங்கிள். இந்த தீட்டாவை எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். tan theta equal to, சரி tan thetaவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது இருக்க வேண்டிய இடத்துல நான் thetaன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ tan thetaவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆப்போசிட் சைடு பை adjacent side. Opposite side divided by adjacent side. Opposite side is x by 1. ஆமா, இதனுடைய வேல்யூ x தானே. tan theta உடைய வேல்யூ x தான். திரும்பவும் அந்த theta இருக்க வேண்டிய இடத்துல tan inverse எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா, tan inverse of x எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா is equal to x. ஓகே, இப்போ இதே சம்ம வெயிட் ஓகே. tan அப்பனா இந்த சம்ம பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு விஷயம் தோணுது. என்னதுன்னா tan inverse வெயிட் tan inverse of x க்கு நம்ம x ன்னு ஆன்சர் வர வச்சோம். இதுக்கான நம்ம கிராஃப் வரைஞ்சிருந்தோம்ல. இட்ஸ் a big straight line and this is y equal to x. This is x axis and this is y axis and this is y equal to x. இந்த படம் வந்து ஹோல் ரியல் ஸ்கேலுக்கு அப்ளிகபிள். அப்போ இதுவும் இந்த கிராஃபும் ஒன்று. இதனுடைய கிராஃபும் இதை வந்து நீங்கள் ஜியோஜிப்ராவில் போட்டிங்கன்னா இந்த கிராஃப் வர ஆரம்பிச்சிடும். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல். அப்படின்னா இதை கிராஃப்ல போட்டால் இதனுடைய படம் வந்துருமா? ஆமாம்ல, இதனுடைய படம் வந்து இதுல வந்து ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பதில் இதுல ஒரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கு தான் அந்த சம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல கோடிங் எழுதணும் அப்படின்னா நம்ம இதுக்கு எழுதுறதை விட இட் இஸ் வெரி ஈஸி டு ரைட் கோடிங் ஃபார் திஸ். இப்போ இதுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல நீங்க கோடிங் எழுதுறதுக்கு பதில் இதுக்கு கோடிங் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. எக்ஸ் வெறும் எக்ஸ், எக்ஸ்ல ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 போட்டா 4 வந்துடும், 5 போட்டா 5 வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு இந்த இடத்துல ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றதை விட இட் இஸ் வெரி ஈஸி டு கால்குலேட் திஸ். பட் இங்க இருக்கிற எக்ஸுக்கு x is next to this tan inverse of x. அதனால x க்கு வந்து டொமைன் வந்து ரியல் ஸ்கேல் ஃபுல்லுத்தி நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க வந்து sin இன்வர்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறதால -1 less than or equal to x equal to 1 அப்படின்னு தான் வரணும். ஆனா ஈக்குவலா அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த இடத்துல வந்து 1 நீங்க ஈக்குவலா சப்ஸ்டியூட் பண்ணீங்க, இல்ல -1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல டினாமினேட்டர் 0 ஆயிடும். அப்ப இதனுடைய கர்வும் ஈக்குவல். அப்ப இதனுடைய கர்வும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா சம் முடியும் போது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த சம்ல வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இந்த சம் வந்து நம்ம 3 விதமா ப்ரூஃப் பண்ண போறோம். 3 விதமான ப்ரூஃப் கொடுக்க போறோம். அதாவது எக்ஸ் வந்து 0வா இருக்கும்போது இதுக்கு என்ன ப்ரூஃப், ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ் நெகட்டிவ் நம்பரா இருக்கும்போது என்ன ப்ரூஃப், அடுத்தது எக்ஸ் பாசிட்டிவ் நம்பரா இருக்கும்போது என்ன ப்ரூஃப். 3 கேஸா பிரிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு ஒரு ப்ரூஃப், 0 less than x less than 1 இதுக்கு ஒரு ப்ரூஃப், அடுத்தது -1 less than x less than 0 இதுக்கு ஒரு ப்ரூஃப். ஓகே, so this is x equal to 0 and this is the positive side of this interval, positive side. ஓகேவா? இது வந்து நெகட்டிவ் சைடு. இந்த 0க்கு ஈக்குவலா நான் போடல, 0க்கு ஈக்குவலா we are going to give 3 proofs. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க இந்த சம் முடியும் போது. ஓகேவா? இந்த சம்முக்கு இவ்வளவு நேரம் எடுக்க வேண்டாம் சார் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். பட் நீங்க கிளாஸ்ல இருந்தீங்கன்னா இதை விட அதிகமான நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கண்டிப்பா. ஏன்னா எனக்கு இதை பத்தி நிறைய விஷயம் தெரியும். இந்த சம் நீங்க போடும்போது இன்னும் இதை மாதிரி எந்த கொஸ்டின்ஸ் ட்விஸ்ட் பண்ணாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நான் எல்லாத்துக்கும் மூணு பார்ட்டா ஒர்க் அவுட் பண்றேன். சரி, ஓகே. கேஸ் 1, when x is equal to 0. okay, when x is equal to 0, so let me take that LHS part. This is tan of sin inverse of 0. I will substitute 0 there. Okay, so in the place of x let me substitute 0. sin inverse of 0, sin க்கு எப்பப்பா 0 கிடைக்கும்? 0 டிகிரில தான் கிடைக்கும்ல. அப்போ tan 0 ன்னு வந்துரும். tan 0 is equal to 0. So this is LHS part. And let me take this RHS part. Please listen. RHS part என்னது? x divided by square root of 1 minus x square. If you substitute x equal to 0 there, and then you will get x equal to 0, square root of 1 minus 0, 0 by 1 is equal to 0. So here
LHS equal to RHS. Yes, it is proved. In the first case, it is true. X equal to 0 போது இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த கேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நான் சொல்றது கவனிச்சுக்கோங்க. ஓகே, when x உடைய வேல்யூ 0 1, 0 ல இருந்து 1, I am going to define this for positive direction. இப்போ x equal to 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த sin inverse of x வந்து நான் என்ன செஞ்சறேன், இந்த இடத்துல இதுவும் உங்களுக்கு புதுசான விஷயம் கிடையாது. Let theta equal to sin inverse of x. Let theta equal to sin. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இடத்த வந்து நீங்க தீட்டான்னு தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இது ஏதோ ஒரு ஆங்கிள், இது ஓகே, இது ஏதோ ஒரு ஆங்கிள், அதை நான் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நல்லா கவனி, நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். இந்த கிராஃப் உங்களுக்கு தெரிஞ்ச கிராஃபான்னு பாருங்க. x axis y axis, this is 1 and this is minus 1, this is 0 and this is pi by 2 and this is minus pi by 2. என்ன கர்வ் இது? இது எதனுடைய கர்வ்? இது sin inverse of x உடைய கர்வ். இது வந்து sin inverse of x உடைய ஒரு ஆர்க். sin inverse of x ல இருந்து ஒரு கர்வ். இப்போ பாருங்களேன், x உடைய வேல்யூ வந்து 0 ல இருந்து 1 வரையிலும் சேஞ்ச் ஆகுது. see this graph, x உடைய வேல்யூ 0 ல இருந்து 1 வரையிலும் சேஞ்ச் ஆகுது. x உடைய வேல்யூ 0 ல இருந்து 1 வரையிலும் சேஞ்ச் ஆகுதுன்னா, இப்போ இது y ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. y உடைய வேல்யூ எதுல இருந்து எது வரையிலும் சேஞ்ச் ஆகும்? இதுல இருந்து இது வரையிலும் சேஞ்ச் ஆகுதுன்னா, இந்த கர்வ் மட்டும் பாருங்க. இப்போ இந்த சைடுல இருக்க கர்வ் மட்டும் பாருங்க. இதுல y ல என்ன சேஞ்ச் ஆகுது? 0 ல இருந்து pi by 2 வரையிலும் சேஞ்ச் ஆகுது. 0 ல இருந்து 1 வரையிலும் சேஞ்ச் ஆகுதுன்னா x உடைய வேல்யூ, y உடைய வேல்யூ வந்து 0 ல இருந்து pi by 2 வரையிலும் சேஞ்ச் ஆகுது. நல்லா கவனி, இந்த கிராஃப் கவனி. மைனஸ் 1 ல இருந்து 1 வரையிலும் சேஞ்ச் ஆகுதுன்னா, மைனஸ் பை பை 2 ல இருந்து பிளஸ் பை பை 2 வரையிலும் சேஞ்ச் ஆகும். இந்த மைனஸ் 1 ல இருந்து பிளஸ் 1 வரையிலும் x உடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா, 0 உடைய வேல்யூ x உடைய வேல்யூ 0 ல இருந்து 1 வரையிலும் சேஞ்ச் ஆகுதுன்னா, y உடைய வேல்யூ வந்து 0 ல இருந்து பை பை 2 வரையிலும். இப்போ ஆனா இங்க y ன்னு கொடுக்கல நம்ம. அப்பனா இந்த இடத்துல நான் என்ன செஞ்சறேன், தீட்டாவை பத்தி ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். ஆனா இது எல்லாராலையும் எழுத முடியாது. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். பட் பை சீயிங் தி கிராஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. Okay, so when the value of x changes from 0 to 1 and the value of y should change from 0 to pi by 2, and instead of y I have written theta here, so this theta should change from 0 to pi by 2. Listen carefully, இதுல எந்த தப்பும் வரக்கூடாது. 0க்கு இங்க 0க்கு ஈக்குவலா இருந்ததுன்னா நான் இதையும் ஈக்குவல்னு எடுத்துருப்பேன் இந்த இடத்துல. ஆனா நான் இங்க ஈக்குவல் போடக்கூடாது, கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் பண்ணணும். பை பை 2க்கு 1க்கு ஈக்குவல் கிடையாது, 1க்கு ஈக்குவல் கிடையாது. அதனால பை பை 2 ஐ ஹாவ் டு லெஃப்ட் அவுட். அதனால இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் போடக்கூடாது, இப்படி தான் போடணும். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது எழுதணும், இட்ஸ் பிரில்லியன்ட் ஸ்டேஜ். ஓகேவா? இப்போ இதே மாதிரி x உடைய வேல்யூ மைனஸ் 1 ல இருந்து 0 வரையிலும் சேஞ்ச் ஆகுதுன்னா, மைனஸ் 1 ல இருந்து 0 வரையிலும் சேஞ்ச் ஆகுதுன்னா, y உடைய வேல்யூ பாருங்க, மைனஸ் 1 சின்ன நம்பர், 0 பெரிய நம்பர். இதுல இருந்து இது வரையிலும் x உடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா, அப்போ y உடைய வேல்யூ எதுல இருந்து சேஞ்ச் ஆகும்? மைனஸ் பை பை 2 ல இருந்து 0 வரையிலும். திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். மைனஸ் பை பை 2 ல இருந்து 0 வரையிலும் சேஞ்ச் ஆகும். கேன் யூ கெட் மீ? ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சுட்டு என்ன சார் பண்ண போறீங்க? இட்ஸ் நெகட்டிவ் பார்ட். இன்னும் கூட நான் இதை பாறேன். யூ see this சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல வந்து x உடைய வேல்யூ 0 ல இருந்து 1 வரையிலும் சேஞ்ச் ஆகணும். வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், இப்போ பாருங்களேன், சைன் தானே. இப்போ பாரு, இப்படி போடுறேன், இப்படி போடுறேன், இப்படி போடுறேன். வெயிட், okay, you please listen, you listen this. Okay, you listen this.
இப்போ இந்த படத்தில் பாருங்களேன், சைன்னா என்னது, சைன்னா வந்து இது 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 என்னதுன்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை 1. அப்படின்னா நான் என்ன செஞ்சிடறேன்னா, இந்த இடத்த வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் பாரு. இந்த இடம் வந்து எக்ஸ், இந்த இடம் வந்து 1. ஓகே, so this is opposite side, this is opposite side, and this is hypotenuse, this is hypotenuse, this is opposite side and this is hypotenuse. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்க அப்படியே சின்னதா ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இந்த சின்னதாகி இந்த கோடு வந்து இந்த இடத்துல தரையில டச் பண்ணிடுச்சு, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேல டச் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த எக்ஸோடைய வேல்யூ என்னவாயிடும்னா 0 ஆயிடும். இப்போ இதே இந்த இந்த ட்ரையாங்கிள் வந்து இருக்க அப்படியே பெருசாகிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இந்த ட்ரையாங்கிள் வந்து இங்க வந்துருச்சு அப்படின்னா இந்த 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 ரெண்டு கோடுமே இதுல மெர்ஜ் ஆயிடும். அப்ப வந்து எக்ஸ் உடைய வேல்யூ வந்து 1 இருக்கும். ஓகே, 1 இருக்கும். அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ வந்து 0ல இருந்து 1 வரலையும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ஓகே, அப்பனா இந்த கோடு வந்து எப்படி எந்த ஆங்கிள் இருந்து எந்த ஆங்கிள் வரலையும் போனோம்னா 0ல இருந்து π/2 வரலையும் தான் போகணும். ஸோ 2 aspect of explanation. இது வந்து கிராஃப் மூலமா பார்க்கறது தான் ஸ்பீடா ஒர்க் ஆகும் உங்க மூளை. பட் அட் த சேம் டைம் நான் அந்த மாடல் கூடயும் கம்பேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ் வந்து பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். இது பெருசாக என்ன ஆயிடும்னா எக்ஸோடைய வேல்யூ என்னவா இருக்கு பாருங்க, மேல தூக்கிக்கிட்டு இருக்கு. மேல தூக்குனாக்கா அது பாசிட்டிவ், எக்ஸே கீழே தொங்கி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான். சரி, இதுக்கப்புறம் நீங்க என்ன சார் செய்ய போறீங்க? ஓகே, யூ லிசன் திஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து sin, sorry, இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா sin theta ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த சைனை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடுறேன். ஆக்சுவலாக இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்க அர்த்தம். இது வந்து ஆப்போசிட் சைட், இது வந்து ஹைப்போடென்யூஸ். இந்த இடத்துல பக்கத்தில் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரைஞ்சிருங்க. ஓகே, இருக்கட்டும், இப்படியே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கட்டும். கவனிச்சேவா? இந்த இடம் வந்து தான் தீட்டா, இது ஆப்போசிட் சைடு எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹைப்போட்டனஸ். இந்த சைடை கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப், கவனி, ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதை நான் வந்து டைரக்டா எழுதுவேன். நீங்க பித்தாகரஸ் ஃபார்முலா போட்டு எழுதலாம். இந்த ஸ்கொயர் ரூட் எழுதும் போது என்னால் வேகமாக எழுத முடியும். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் சைடு ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எப்பவுமே 90 டிகிரிக்கு எதிர்க்க இருக்கிற சைடு தான் வந்து எப்பவுமே பெருசா இருக்கும். பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, 1 square minus x square. So this is the next side, adjacent side of the theta. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார எப்பவுமே வந்து பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரணும். அதனால ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் இருக்கணும், அடுத்தது சின்ன நம்பர் இருக்கணும். அதை வச்சு நான் என்ன செய்யறேன், ஸோ இந்த தியரியெல்லாம் நம்ம அன்னைக்கு வேற மாதிரி பேசியிருந்திருப்போம் இதுல பிதாகரஸோடைய ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது. பட் இப்போ உங்களுக்கு ரூட்டுக்குள்ளார ஏன் நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு தெரியறதால இதெல்லாம் வந்து உங்களால ஃபாஸ்டா வேற ஆஸ்பெக்ட்ல யோசிக்க முடியும். ஸோ ஹைப்போட்டனஸ் சைடை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறீங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க பிதாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆப்போசிட் சைட். ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினுடைய எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துடுறேங்கன்னு. ஸோ திஸ் இஸ் எல்ஹெச்எஸ் பார்ட். tan ஆஃப் sin inverse of x, sin inverse of x is equal to tan of, in the place of sin inverse of x, let me substitute this theta, right? Okay, after substituting this, wait, let me substitute the value theta. Tan theta க்கு என்ன formula? Opposite side divided by adjacent side, right? கரெக்டா தானே எழுதுறேன்? Adjacent side. What is the opposite side in this triangle? That is x, and this is x divided by square root of 1 minus x square, square root of 1 minus x square. இந்த கம்மா. ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ x உடைய வேல்யூ நான் எதுல கண்டுபிடிச்சிருக்கேன்னா, இது வந்து 0 less than x less than 1க்கு தான் நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய ப்ரூஃப் வந்து ஓவர், அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு RHS. திஸ் இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதே மாதிரியே I'm going to third when minus 1 less than x less than 0, and you please listen this graph. x உடைய வேல்யூ -1 ல இருந்து 0 வரையும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, this y has to change from -π/2 to 0.
புரிஞ்சுக்கோங்க, கிராஃபை புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் உடைய வேல்யூ -1லேருந்து 0 வரையும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பாருங்க, இது எதுலேருந்து எது வரையும் சேஞ்ச் ஆகுது, இப்படி இப்படி இது வரையும் தான் பார்க்குறீங்க. -1லேருந்து 0 வரையும் சேஞ்ச் ஆகுதுன்னா -π/2லேருந்து 0 வரையும் சேஞ்ச் ஆகணும். ஓகே, எனக்கு இது புரியுது சார். இந்த இடத்துல நீங்க என்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க போறீங்க, இந்த படத்துல நீங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா பாருங்களேன். இப்போ வந்து ட்ரையாங்கிள் வந்து நான் இப்படி வரையணும். ஓகே, ஸோ இப்படி வரையணும், இந்த மாதிரி வரையணும், இப்படி வரைகிறேன். இப்போ x உடைய வேல்யூ எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் தி x now and this hypotenuse is 1 and please listen carefully. இந்த x உடைய வேல்யூ என்னவா இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும்போது 0வா இருக்கும். இருக்க கீழே வர என்ன ஆயிடும்னா, இது இப்படி கீழே தொங்குது x. இப்போ வந்து இது கீழே தொங்குதுன்னா அப்போ இது வந்து -1 வரலையும் வரும். அப்போ x உடைய வேல்யூ வந்து -1லேருந்து 0 வரலையும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ ஆங்கிள் வந்து இது என்ன ஆங்கிள் பாருங்க, இந்த டைரக்ஷன்ல -π/2லேருந்து 0 வரலையும். And similar thing is happening here, right? And in this graph, உங்களுக்கு எல்லாம் இது புரியுதான்னு எனக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஐ எம் சேயிங் மோர் திங். இந்த இடத்துல வந்து கமா போட்டு θ = sin inverse of x அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் I can say something about this θ, and this θ has to change from -π/2 less than 0. இந்த இடத்துல நான் எங்கேயுமே ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணல. ஓகேவா, ஏன்னா -1 போட்டா மட்டும்தான், இதுல -1 போட்டீங்கன்னா மட்டும்தான் -π/2க்கு ஈக்குவலா இருக்கும். அதனால போட்டுக்கல. 0க்கு ஈக்குவல்ன்றதுக்கு நான் ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் கேஸ்லயே ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த கேஸ்லயும் sin θ உடைய வேல்யூ வந்து xக்கு ஈக்குவல். இது வந்து எப்படி இருக்கும்னா, இது இந்த ட்ரையாங்கிள், அடுத்தது பாருங்க இந்த ட்ரையாங்கிள். இப்போ ஓகேவா, ஸோ இது இந்த ஆங்கிள் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஏன்னா 0லேருந்து -π/2 வரையும் அந்த சர்க்கிளில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது. இந்த இடம் தான் வந்து எக்ஸ், இந்த இடம் வந்து 1. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் வந்து சார் நெகட்டிவ் எக்ஸாக தான் சார் பண்ணணும். ஆமாம், இந்த எக்ஸோடைய வேல்யூ என்ன பாருங்க, க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. எக்ஸோடைய வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூ. அப்போ இதில் வந்து -xன்னு போட்டு விட்றாதீங்க. ஓகே, எக்ஸ் டேக்ஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் and this is opposite side and denominator is 1. And this is opposite side and this is by hypotenuse. This is hypotenuse and we replaced those things here. And இந்த இடத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, square root of the biggest side, that is hypotenuse, 1 square minus x square. ஓகே, இப்போ நான் LHS பார்ட் எடுத்து எழுதிக்கிறேன். tan of sin inverse of x can be written as, in this case also, இது tan θன்னு எழுதலாம். tan θவை ஒரே ப்ரூஃப் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரே ப்ரூஃப் கிடையாது. இங்க இதனுடைய வேல்யூவை நான் மாத்திருக்கேன், இதனுடைய வேல்யூவை பத்தி மாத்திருக்கேன், இதை பத்தி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. tan θ equal to, இப்போ இந்த இடம் தான் θ, ரைட்? ஸோ திஸ் இஸ் θ. Tan θ equal to opposite side divided by adjacent side. So this is hypotenuse, opposite side divided by hypotenuse. And here also x divided by square root of 1 minus x square. Okay, இது எப்பனா -1 less than x less than 0 கான proof. அப்போ I will name this as 3. Okay, I'll name this as equation 2 and I will name this as equation 1. Okay, from these three part, wait a minute. Okay, from 1, 2 and 3, tan of sin inverse of x, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுன்னா இந்த क्वेश्चनே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். square root of 1 minus x square, -1 less than x less than 1. yes, இதோட என்னுடைய சிந்தனை நிக்கல. x equal to 0க்கு நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன், xக்கு நெகட்டிவ் வேல்யூக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கேன், xக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூக்கு நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதோட என்னுடைய சிந்தனை நிக்கல. பட் ஓகே, listen this graph. இந்த இடத்துல நான் என்ன செஞ்சிடறேன்னா, tan நான் கன்க்ளூட் பண்ணணும். tan of tan inverse of x, சாரி, tan of sin inverse of x தானே, sin inverse of x. yes,
இதனுடைய கிராஃப் இப்படி வருதுல்ல, ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்த பாருங்களேன், இதுக்கு வந்த கர்வை பாருங்க. இதை நான் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆன் பண்றேன். இதுக்கு வந்த கர்வும் அதே மாதிரி இருக்கு, இதுக்கு வந்த கர்வும் இதே மாதிரி இருக்கு. This varies from -1 to +1 x value, and -1க்கு நேரா கர்வ் இல்லை இந்த இடத்துல. -1க்கு நேரா ஒரு அசிம்டாட் வரையலாம், +1க்கு நேரா ஒரு அசிம்டாட் வரையலாம். மோரோவர் வந்து இதுக்கு வந்து ஒரு கோடிங் எழுதுறதை விட, அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸி டு ரைட் கோடிங் ஹியர். அப்புறம் இந்த எக்ஸு கிட்ட நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா, -1லேருந்து +1 வரலையும் தான் வேல்யூ சப்ஸ்டியூட். இதில் வந்து 4, 5 எல்லாம் போடக்கூடாது இந்த எக்ஸ் இருக்க யூனிட்ல. அது உங்களுக்கு புரியும் ஏன்னு சொல்லிட்டு. -1க்கு ஈக்குவலாகவும் போடக்கூடாது, 1க்கும் ஈக்குவலாக போடக்கூடாது. அதுக்கு நடுவில் இருக்க நம்பர் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதை வேற ஒரு ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் இதை யோசிங்க, ப்ளீஸ் லிசன். இப்போ வந்து ஐ வில் யூஸ் அனதர் கலர். tan ஆஃப் sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொஸ்டின் கேட்கலாமா? இஸ் இட் கரெக்ட்? இப்போ இந்த இடத்துல 1/2 வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும்ல, இதுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கரெக்ட் தான். அப்போ இந்த டொமைனில் தான் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? கேஷுவலாக யோசிங்க. சைனுக்கு எப்பப்பா 1/2 வரும்? 1/2 வந்து 30 டிகிரியில் வரும். அப்போனா இது π/6 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? π/6. இதனுடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, tan 30 டிகிரி வேல்யூ வந்து 1/√3. கரெக்டா? 1/√3. சரி, இப்போ இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கு கோடிங் எழுதும்போது இப்படி எழுதலாம். பட் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஈஸியா இருக்கிறதால இதை நீங்க எழுதுறீங்க. பட் நான் இப்போ என்ன செய்ய போறேன், இந்த எக்ஸ் இருக்க இங்க என்ன இருக்கு பாருங்க, 1/2 இருக்கு. அண்ட் திஸ் லைஸ் பிட்வீன் திஸ் டொமைன். இந்த 1/2 வந்து இந்த ஃபங்க்ஷன்ல போடுங்க. அப்ப என்ன வருது பாருங்க, 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1/4ன்னு எழுதணும். கரெக்ட் தானா? ஏன்னா இங்க நம்ம 1/2 LCM எடுத்து 1/2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1. Let me simplify this, and 1/2 square root of 4 minus 1/4, and this is 1/2. இது வந்து கீழே வந்து √3 divided by 4 √2 எடுத்தீங்கன்னா 2, இந்த 2 கட் ஆயிடுச்சுன்னா yes, we are getting the same answer. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரியை யூஸ் பண்ணி போட்டாலும் போடலாம், இல்லைன்னா இப்படி போட்டாலும் போடலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். அப்பனா tan ஆஃப் cos inverse of xன்னு ஒன்று இருக்கா சார்? tan of cos inverse of xன்னு ஒன்று இருக்கா? அதுக்கு ஏதாச்சும் ஃபார்முலா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆமாம். உடனே என் மூளை அப்படிதான் வேலை செஞ்சிச்சு. இதுக்கான ஃபார்முலாவை நானே டிரைவ் பண்ணி கண்டுபிடிச்சேன். இது நான் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன செஞ்சேன்னா, ஜியோஜிப்ராவில் கிராஃப் பண்ணேன். எப்படி ஜியோஜிப்ராவில் கிராஃப் பண்ணேன்னா, இந்த கிராஃபை வந்து நான் ஜியோஜிப்ராவில் போட்டு பார்த்தேன். இதுக்கு வந்த ஆன்சரையும், ஓகே, இப்போ வந்த ஆன்சர் எப்படி இருக்க போகுது, ப்ளீஸ் லிசன். அண்ட் this is the cos inverse of x அப்படின்னா அர்த்தம் x/1ன்னு அர்த்தம். அப்போனா adjacent சைடு வந்து x, ஹைபோட்டனஸ் வந்து 1. அப்போ இந்த சைடு என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் the biggest side is 1 minus x square. இப்போ இதுக்கு tan எழுதுங்க பார்ப்போம். tan of cos inverse of x. ஓகே, இது ஆக்சுவலாக என் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா tan theta. ஓகே, this is the theta. அப்போ opposite side by hypotenuse. Square root of 1 minus x square by x is the answer. இதுக்கு ஆன்சர் என்னன்னா square root of 1 minus x square divided by x. இப்போ x உடைய வேல்யூ வந்து +1லேருந்து -1 வரையும் சேஞ்ச் ஆகும் இந்த இடத்துல. ஆனால் இப்போ நம்ம இந்த இன்டர்வல் போனோம்னா x வந்து 0க்கு ஈக்குவல் கிடையாது இந்த இடத்துல. இதுக்கு இன்டர்வல் போட்டோம்னா நம்ம என்ன செஞ்சோம்னா 0 மட்டும் நம்ம டெலீட் பண்ணணும். அப்போனா நம்ம என்ன செஞ்சலாம்னா -1லேருந்து +1 வரையும் x உடைய வேல்யூ இருக்கும். ஆனால் இதுலேருந்து 0 மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா 0 போட்டால் தான் இது என்ன ஆகிடும், இன்ஃபைனைட்டாக மாறிடும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இதுக்கும் கிராஃப் வரைஞ்சு பார்த்தேன், இதுக்கு கிராஃப் வரைஞ்சு பார்த்தேன். போத் த கிராஃப்ஸ் ஆர் லுக்கிங் வெரி சிமிலர். இவ்வளோ நாலேஜோட இந்த சம பாருங்க. இந்த சம பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனே வரவே வராது. முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் நினைச்சதுல ஒரு 50% சொல்லிட்டேன். பட் நான் இதையும் தாண்டி நிறைய யோசிச்சேன். வில் see in the next video. Okay, thank you.